சொத்து கடைசி யார்ட்ட போச்சு? யாரு ஒரு கோனார் வச்சிருக்காரு. அந்த சொத்து பெரியாட்டு இருந்து மணியம்கிட்ட போச்சு. ஆமா, மணியம்கிட்ட இருந்து யார்ட்ட போச்சு? அதான் கோனார்ட்ட போச்சு. வீரமணிகிட்ட போச்சு. அவர் யாரு? வீரமணிட்ட இருந்து யாருக்கு போச்சு? அவர் மகன் அன்புராஜுக்கு போச்சு. அன்புராஜ் இருந்து யாருக்கு போச்சு? அவர் மகனுக்கு போச்சு. இது பேர் என்னது? சமூக நீதி, சமத்துவம். செங்கோட்டையன் தான், செங்கோட்டையன் எல்லாம் ஒண்ணுதான் வச்சுக்கோங்க. சரி, சொன்னா ஒரு தடவை செங்கோட்டையன் கோட்டை. ஆமா, செங்கோட்டை. எம்ஜிஆருக்கு பிறகு நான் விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாருல, எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடுவது மலையோடு மடுவை ஒப்பிடுவது சமம். இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் வரணுங்கிற விழிப்புணர்வு இருக்காதா? இருக்கும். நல்ல அரசியல் வரணும்னு விரும்புறவன் எப்படி விஜயை விரும்புவான்? தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியுடைய தேவை இந்த நாட்டில் அதிகமானது காரணமே இந்த மாதிரி ஒரு கூத்தாடி பயில போய் இவன் அறிவுப்பட்டுட்டா. எல்லாரும் சொல்றாங்க விஜய் ரசிகர் அரசியல் படுத்தப்படணும், விஜய் அவர்களை அரசியல் படுத்தணும். அவன் அரசியல் படுத்த மாட்டாரு. அவன் விஜய் ரசிகருக்கு எதுக்கு ஓட்டு இருக்கு? ஓட்டு இருக்கணும் தானே புதிய ஃபில்ம் பண்ணணும். அவன் பூரா 16 வயசு 15 வயசு 13 வயசு பூரா குட்டி குட்டி குஞ்சுஸ், அணில் குஞ்சுஸ். அதெல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்படாதுக்கோ, ரொம்ப மனசோர்வு அடைஞ்சு நீங்க வேற எதுவும் முடிவுக்கு போயிடாதீங்க தயவு செய்து. இவருக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அந்த எடப்பாடி பழனிசாமிக்கே உண்மையா இல்லாத ஒருத்தர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு மக்களுக்கு உண்மையா இருப்பாரா? விஜய்க்கு உண்மையா இருப்பாரா? நீங்க சொல்ற பாயிண்ட், சொல்லி வர்ற பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு. சரி, ஏன் ஒரு மனுஷன் திருந்தக்கூடாதா? 77 வயசுல இருக்கு. 128 வயசுல ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு. நேத்து நான் கூட வாழ்த்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன பேசுறீங்க? 77 வயசு 78 வயசு ஒரு வயசா? இல்லற வாழ்க்கைக்கு வேணா அது வயசா இருக்காம இருக்கலாம். 70 வயசுல மணியம்மை கட்டலையா உங்க ஐயா பெரியாரு? அவர் என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னா செக்ஸுக்காக பண்ணாரு? என்னையா பேசுறீங்க? எதுக்கு பண்ணாரு? எதுக்கு பண்ணாரு? சொத்து அந்த அம்மா சொத்துக்காக பண்ணாரா இல்ல சொத்துக்காக தான் பண்ணாரா? சொத்து ட்ரஸ்டுக்காக தான். அந்த சொத்து ட்ரஸ்ட் பாத்துக்கிறட்டும். அதே வயதான காலத்துல தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுக்குறாரு எங்களுடைய தாத்தா தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர். உங்க சொத்தை பூரா நாயக்க மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் எழுதி கொடுத்து போயிருக்கலாம்ல. உங்க சொத்தை காப்பாற்றுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்றாருன்னா அவர் எப்படி சமூக நீதிக்கான தலைவராக இருக்க முடியும்? முதலாளி தானே. ஐயா, இன்னைக்கு பரப்புரை பண்ற இன்னைக்கு அந்த சொத்து இருக்க போய் தானே ஒரு கல்லூரி இருக்குது. சொத்து கடைசி யார்ட்ட போச்சு? யாரு ஒரு கோனார் வச்சிருக்காரு. அந்த சொத்து பெரியாட்டு இருந்து மணியம்கிட்ட போச்சு. ஆமா, மணியம்கிட்ட இருந்து யார்ட்ட போச்சு? அதான் கோனார்ட்ட போச்சு. வீரமணிகிட்ட போச்சு. அவர் யாரு? வீரமணிட்ட இருந்து யாருக்கு போச்சு? அவர் மகன் அன்புராஜுக்கு போச்சு. அன்புராஜ் இருந்து யாருக்கு போச்சு? அவர் மகனுக்கு போச்சு. இது பேர் என்னது? சமூக நீதி, சமத்துவம். காமாட்சி நாயுடுக்கு வந்திருந்தா கூட நான் கைத்தறி மாமாக்கு வந்து இல்ல அது எங்க அங்காளி அவரு தம்பி மைங்களுக்கு ஒரு பச்சை கொடி காட்டல. பூரா ஈவி கேஸ் ஒன்றும் பண்ண மாட்டாரு. எனக்கு பர்சனலாவே நானும் அவரு 4-5 முறை போயிருக்கோம். நீங்களும் சம்பத்து நானும் ஈவி கேஸ் சம்பத்து நானும் போய் சம்பத்து திட்டுவார ஈவராவை திட்டுவாரு. ஒரு பொதுவா பேசிக்குவோம். சாதாரண திட்டும்போது சென்னை ஸ்லாங்ல திட்டுவாரம்ல சம்பத்து. அதெல்லாம் என்ன வேணாலும் திட்டுவாரு. அவரு ஒரு கையெழுத்து வாங்க வேண்டி இருந்துச்சு. டேய் நீ வாடா. காசு கட்டு போகல கையெழுத்துக்கு. இல்ல அந்த சொத்து ஒன்று ஈரோடு சொத்து ஒன்று சேல் பண்ண வேண்டியிருந்தது. அவங்க குடும்ப சொத்து. இவர் கையெழுத்து போட்டால் தான் அது நடக்கும். ஆகையினால் நீ கூட வாடா அப்படின்னா நான் சின்ன பையன் தானப்பா. சரின்னு என்னை கூட்டிகிட்டு போனார். துணைக்கு நான் போனேன். நீ சொன்ன மாதிரி தமிழில் ஒரு பாடினார். பாடி முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்கள் அப்போல்லாம் போவோம் அங்கே தான் இருக்கீங்க. சம்பத்து இங்கே தானே வீடு. இந்த நம்ம நீங்கள் சொல்கிறது 70 காலகட்டத்தில் 70க்கு முன்னாடியே. இது 70க்கு முன்னாடி 66 67 எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது. இவர் ஈவி கேஸு சம்பத்து இருக்கார்ல, ஈவி கேஸு அவருடைய தம்பி இனியன் சம்பத்து 2 பேருமே என் மாமனார் வீட்டில் தான் இங்கே தேனியில் தான் இருந்து அந்த சரஸ்வதி நாடார் ஸ்கூல் இருக்குல்ல அங்கே தான் படித்தாங்க. நாயக்கரே படிக்க வச்சது ஒரு நாடார் தான் நான் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஒரு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய தொந்தரவு தாழ முடியாமல் என் மைத்துனர் ஐயா சாமி அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பேசி
அப்போ அவங்க அப்பா வந்து யூரியாவுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக அவர் தான் ஏஜென்ட்டு. யூரியா நிலத்தையும் நாசமாக்கியிருக்காங்க. ஆமாம், அது அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் அப்போ எல்லாம் டிமாண்ட் கண்ணு, யூரியா கிடைக்காது, அதனால ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டு. அது இவங்க கோட்டா, உங்களுக்கு அந்த கோட்டாவுக்கு என் மச்சினன் தான் முதலாளிகள் தானே அவங்க, முதலாளிகள் தானே. சவுத் இந்தியா ஃபுல்லாக என் மச்சினன் தான் இன்சார்ஜ். அதனால் அந்த பழக்கத்தில் தான் வந்து பண்ணாங்க. சரி போட்டோம், அது விடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கேட்குறதுக்கு வாங்க, இப்போ EVKS இப்போ தம்பி விஜய் வந்து இப்போ செங்கோட்டையன் அங்கே போனதுனால செங்கோட்டையன்யா செங்கோட்டையன் தான், செங்கோட்டையன்னா எல்லாம் ஒன்று தான் வச்சுக்கோங்க. சரி சொன்னால் ஒரு தடவை செங்கோட்டையன் கோட்டை. ஆமாம், செங்கோட்டை, சரியா. செங்கோட்டையன் அவர் வந்து இப்போ அங்கே சேர்ந்தது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ யாருக்கு பிரயோஜனப்படும்? செங்கோட்டையன் சேர்ந்தது யாருக்கு பிரயோஜனப்படும் கேட்குறீங்களா? அந்த ஏரியா இப்போ ஈரோட்டில் வந்து செங்கோட்டையன் டிரைவருக்கு பிரயோஜனப்படும். அடிக்கடி சென்னைக்கு வந்து போனனால அவருக்கு நல்ல காசு கட்டும், அதுக்கு பிரயோஜனப்படும். இன்னைக்கு வந்து அங்கே அது செங்கோட்டையன் இது தாவேக்காக துண்டு அடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு பிரயோஜனப்படும். ஏன்னா புது துண்டு 10 துண்டு அடிக்க வேண்டியிருக்கு. செங்கோட்டை வர 100 பேர் வருவான், அதுக்கு வந்து கிடைக்குது. வால்வோ பஸ்ஸுக்காரன் 2 அடிக்கடி வந்து போவாங்க. 10,000 பேர் இருக்காங்க வந்தாலும் கூட செங்கோட்டையன் கூட. நீ என்ன பேசுற? 10,000 துண்டு அடிச்சிருக்கான்ல, அது துண்டு கம்பெனிக்காரனுக்கு பிரயோஜனம். இன்னைக்கு ஈரோட்டில் வந்து அதே இதில் வந்து இவர் பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு, கோபிலே போட்டிருக்காரு, கோபியில் எடப்பாடி போட்டிருக்காரு. எடப்பாடி போட்டு 50,000 பேர் தெரியலதான் சொல்றாங்க. ஆமா, அது அவருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும், அதான் அரசியல் பண்ணணும், அதை அரசியல் பண்றாரு. சரி, இதனால வந்து ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? எங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படும்? செங்கோட்டையன் போய் விஜய் எங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படும் கேட்கிறேன். இல்ல உங்களுக்கு பாதிப்பு வருமா? எங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்? செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்திருக்காரு, மிச்ச மிச்சமும் ஒண்ணு கூடி இருக்கு. இதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. சரி, அதாவது செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். விஜயனுடைய அரசியல் அனுபவம் வெறும் 5 மாசம். மாசத்துல 15 நிமிஷம் கூட பேசாத ஒரு அரசியல்வாதிட்ட இது வரைக்கும் லைம்லைட் பாலிடிக்ஸ்ல இருந்த செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த செங்கோட்டையன் போய் 8 முறை 9வது முறை 10 முறை நின்றுருக்காரு, ஒரு முறை தோத்து 9 முறை இருந்திருக்காரு. அப்படியா? ஆமாம்மா, 9 முறை. இது 9வது முறை. இப்போ 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அந்த செங்கோட்டையன் அவர்கள் போய் இணைந்திருப்பது என்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுது. எம்ஜிஆருக்கு பிறகு நான் வந்து விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாருல, எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடுவது மலையோடு மடுவை ஒப்பிடுவது சமம். எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு வரைக்கும் இவர் 500 ரூபா கொடுக்கலையா உங்களுக்கு அந்த மாநாட்டுக்கு? யாருக்கு? நடிகர் சங்கத்துல இருந்து பணம் கலெக்ட் பண்ணாங்க. நம்ம இலங்கையில் 500 ரூபா ரசிகர் மன்றத்து சார்பாக கொடுத்து சிவந்த கரம். ஆமா, 500 ரூபா கொடுத்தாருல. மற்றவங்களாம் சும்மா 1 லட்சம் 2 லட்சம் தான். தன்னுடைய ராமாவரம் தோட்டத்துல காலையில 1000 பேர் நின்னாலும் ராமாவரம் தோட்டத்தை எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு போகக்கூடியவர் வந்து எம்ஜிஆர். என்னைக்காவது பனையூர் கதவுகள் திறந்து பார்த்துருக்கீங்களா? 2 பேர் தான் திறக்கும். ஒன்று விஜய்க்கு திறக்கும், இன்னொன்று விடுங்க, அது வேணாம், அது வேண்டாம், புஷியானந்துக்கு திறக்கும்னு சொல்கிறேன். அதான் புஷியானந்துக்கு திறக்கும் பனையூரில். பட் இங்கே பட்டினப்பாக்கத்துலையா? பட்டினப்பாக்கத்தில் ஆதவர்ஜனாவுக்கு திறக்கும். அப்படியா? ஓ இல்லை, நான் என்னவோ கேள்விப்பட்டேன், வேற மாதிரி கேள்விப்பட்டேன். அது நமக்கு தேவையில்லாது. சரி, நமக்கு அரசியல் ரீதியாக 2 பேருக்கு திறக்கும். அப்போ ஆனால் ராமாபுரம் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். சரி, வள்ளலாருடைய அடுப்பு போல எரியா அடுப்புகள் ராமாபுரத்தின் அடுப்புகள். என்னைக்காவது பனையூர் ஒரு ரசிகர் மன்றம் லெப்ட் பாண்டியோ இந்த லொடுக்கு பாண்டியெலாம் இருக்காங்களே, போய் சாப்பிட்ருப்பாங்களா? உள்ளே போக முடியுமா? அப்போ அவர் வந்து அரசியல்வாதியை மட்டும் இல்லை, ஒரு மக்கள் தலைவராக அடையாளப்பட்டார். முன்னாள் MLA போய் ஜாயின் பண்ணுறாரு தாவேக்காலில். ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரெஸ் எல்லாம் வெளியில் இருக்காங்க, நான் போய் ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்துட்டு வந்தாருன்னு வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்குறாரு. கதவை சாத்திட்டாங்க. உள்ளே ஃபோன் அடித்து பார்க்குறாரு, அதை பண்ணுறாரு, திறக்க மாட்டேன்ட்டு வைத்தறிச்சலோட வீடு போய் சேர்ந்தார் அந்த ஆள். யார்? அந்த செங்கோட்டையவா? செங்கோட்டையன் வேற ஒரு ex-MLA, திமுகலேருந்து போன ஒரு ex-MLA. அதுதான் அங்கே மரியாதை. அதுக்கப்புறம் அது மன்னிச்சுக்கோங்கன்ட்டு வந்து செங்கோட்டையனே கடைசியாக அந்த அன்னைக்கு பார்த்துருக்காப்புல. இதுக்கப்புறம் அவர் அங்கே கோயம்புத்தூர் பக்கம் வரும்போது தான் பார்க்க முடியும். இல்லை, அவர் இப்போ ஒருங்கிணைப்பாளர் இல்லை. உங்களுக்கு பதவி வந்து ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் புஷியானந்து இண்டிவிஜுவலாக எடுக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அவங்க? நாட்டுக்கு என்ன நன்மை நடந்துட போகுது சார்? என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் தான் சொல்லியிருக்கேன், கேத்தலிக்ஸ் பூரா இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறது ஜோசப் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கேத்தலிக்ஸ்னா இந்த கிறிஸ்துவ இதில் ஒரு கம்யூனிட்டி, அவங்க கேத்தலிக்ஸ், அவங்க தான் நம்பர் 1 கேத்தலிக்ஸும்பா. சரியா? ரோமன் கேத்தலிக் சொல்கிறீங்க? RC
ஆர்சி. ஸோ அவங்க தான் இன்றைக்கி வெளிநாடுகள்லேருந்து இப்போ நேற்றுக்கு பேப்பரில் கூட பார்த்தேங்க, இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் போட்டிருக்கான், பல லட்சம் கோடி வந்து இந்த பையனுக்கு பணம் வரப்போதான் ஏற்கனவே வந்துக்கிட்டு இல்லை. அது பொதுவான குற்றச்சாட்டு, அதுக்குள்ள நான் சொல்ல விரும்பல. இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பாங்க, அவருக்கு வந்து பட்டியல் சமூக மக்கள் வாக்களிப்பாங்க, பெண்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது என்பது அவருடைய ரசிகர்கள் வாக்களிப்பாங்க. கத்தோலிக்கத்தை பின்பற்றக்கூடியவங்களோ இல்லை தாழ்த்தப்பட்டவர்களோ இல்லை பட்டியல் சமூகமோ இல்லை வந்து பெண்களோ அவங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் வரணுங்கிற விழிப்புணர்வு இருக்காதா? இருக்கும். நல்ல அரசியல் வரணும்னு விரும்புகிறவன் எப்படி விஜயை விரும்புவான்? ஒரு மக்கள் பிரச்சனை ஒன்று நடக்குது, அங்கே 41 பேர் இறந்து போகிறாங்க, அந்த 41 பேர் இறந்து போயிட்டான், சரி, அந்த குடும்பம் நிற்கதே நிற்குது, அந்த நேரத்தில் தப்பிச்சு போகிற ஒருத்தன் இந்த மக்களுக்கான தலைவனா எப்படி இருக்க முடியும்? அந்த மக்கள் செத்தா, என் பிள்ளை செத்தா செத்துட்டு போகிறான், நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்களே. 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தா பேசதான் செய்வாங்க. பணம் கொடுக்காம இருக்கு சொல்லுங்க, அப்புறம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆட்களை நம்ம விட்டுருவோம், அந்த மாதிரி ஆட்களை விட்டுருவோம். நீங்க அவங்க புருஷனை காட்டிலும் எனக்கு விஜயத்தான் ரொம்ப இல்லை, அது அப்போ அதைத்தான் அதை திருத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இன்னும் கூடுதலாக தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் மகிழ்ச்சியுடைய தேவை இந்த நாட்டில் அதிகமானது காரணமே இந்த மாதிரி ஒரு கூத்தாடி பையில போய் செத்தாலும் பரவாயில்ல அவர் முதலமைச்சர் நினைக்கிற மனநிலை இருக்கு பாருங்க, அது ஆபத்தான மனநிலை. அந்த மனநிலையை போக்குறதுக்கு இப்போ இன்னும் வீரியமாக இந்த காலத்தில் இந்த மாதிரி அரசியலை விதைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. இல்லை, இப்போ எந்த தைரியத்தில் வந்து நான் தனிச்சு தான் நிற்பேன், என் தான் கூட்டணி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கால் அவருடைய அண்ணன் வந்து அவர் கூட ஏதாவது போகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? யாரோட அண்ணன்? உங்கள் தலைவர் தான் வந்து என் தம்பிங்கிற தான் மாமான்றாரு. ஏன்னா மாமா தான் அவருக்கு, அதில் ஒன்றும் என் மாமான்னு உலகத்துக்கே தெரியும். ஆமாம் தெரியும். அதனால என் மகளை என் தங்கச்சி மகளை கட்டியிருக்காரு மாமா, அதான் அவ்வளோதான், அந்த உறவில் தான் மாமா அவர். ஸோ அதனால் இப்போ வந்து அவர் உங்கள் ஏரியாவில் எல்லாருமே உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவாங்களா? உங்கள் ஏரியாவில்? எங்கள் ஏரியாவில் இல்லை, இங்கே ஒரு 4-5 பேர்த்துக்கு நான் வந்து என்னை மாமான்னு அன்பா. 4-5 பேர் தான்? 4-5 பேர் தான். திருநாவுக்கரசு, எம்என் நடராஜன் இறந்து போயிட்டார்ல அவர், இவங்க 2 பேர் இல்லை பெரிய பெரிய ஆட்கள். சீமான், அவங்களோட நான் பயணிச்சிருக்கேங்க, அவங்களோட எல்லாம் இருந்திருக்கேன். சரி விடு, அதெல்லாம் விடுங்க, அது தனி சப்ஜெக்ட். அது இல்லை, மாமா சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சு தனி சப்ஜெக்ட் வேண்டாம், அது வேண்டாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜய்க்கு வந்து ரசிகர்கள்னு எடுத்துக்கிட்டா ரஃபா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10,000 பேர் வருவாங்களா? 20,000 பேர் வச்சுக்கோங்க. 20,000 பேர் வச்சுக்கோங்க. 20,000 பேர் வச்சா கூட 32 ஒரு 60 லட்சம் அல்லது ஒரு 65 லட்சம். எப்படி 32 வருது? மாவட்டங்கள் இப்போ 30 மாவட்டங்கள், 38 மாவட்டம், 38 மாவட்டம் வச்சு 20,000 ஓட்டு வச்சா கூட நீங்கள் எவ்வளோ வருது பாருங்க. அதான் கிட்டத்தட்ட 8 லட்சம் ஓட்டு, 80 லட்சம் ஓட்டு. ஒரு மாவட்டத்துக்கு 20,000 பேர். ஆமாம். 10 மாவட்டத்துக்கு 2 லட்சம் பேர். ஆமாம். 30 மாவட்டத்துக்கு 6 லட்சம் ஓட்டு. 6 லட்சம் ஓட்டு தான் வரும் ஒரு மாவட்டத்துக்கு வச்சிங்கன்னா. ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு வச்சா கூட அதிகபட்சம் 50 லட்சம் ஓட்டு கூட வராது. ஒரு தொகுதிக்கு 20 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 தொகுதி இருக்குது, 100 தொகுதி, 100 தொகுதிக்கு வந்து 20 லட்சம் ஓட்டு, 200 தொகுதிக்கு 40 லட்சம் ஓட்டு, மீதி ஒரு 34 தொகுதி வச்சா கூட 50 லட்சம் ஓட்டு தான் வரும். தொகுதிக்கு 20,000 ஓட்டு வச்சாலே 50 லட்சம் ஓட்டு தான் அதிகபட்சம் வாங்க முடியும். சரி, 50 லட்சம் ஓட்டை வாங்கினா அதிகாரத்தை பிடிக்க முடியுமா? 10 விழுக்காடு வாக்கில் பிரிக்கலாம். இதைத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த 50 லட்சம் ஓட்டு அல்லது இன்னும் அதிகமாக வந்தால் கூட 60 லட்சம் ஓட்டை மேலே தாண்டதுக்கு சான்சஸே இல்லை. 60 லட்சம் தாண்டி எதற்காக வாக்களிக்கணும் இங்கே வந்து இருக்கு இல்லைங்கிறத விடுங்க. இங்கே விஜய்க்கு ஓட்டு இருக்குது, ரசிகர் இருக்காங்களா விடுங்க. எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு காரணம் சொல்லுங்கள். காரணம் என்ன இருக்குது? ரசிகன், அவர் ஒரு நல்ல உச்சபட்ச நடிகர், நல்ல சினிமாவில் பெண்களை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு, நல்ல நான் டான்ஸ் ஆடுவாரா, பிரபுதேவன் டான்ஸ் ஆடுவாப்புல. பிரபுதேவா வந்து கட்சி ஆரம்பிக்கல, பிரபுதேவா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அது அப்போ ஆரம்பிச்சிருக்கணும். யார் கூட தொடர்பில் இருந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னார், அந்த நேரத்தில் அவர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இதை காட்டிலும் கூட்டம் வந்திருக்கும். அதான் ஒரு நடிகன் அப்படிங்கிற கிரேஸுக்காக அவர் முன்னால் போகிறான். ஆனால் எதுக்காக ஓட்டு போடணுங்கிற கேள்வியை மக்கள் எழுப்பணும். ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? அந்த அளவுக்கு நம்ம தமிழக மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க தலைவர் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோழி பிரியாணி வாங்காம, நாங்க கோழி பிரியாணி யாரையா கொடுக்குறா? நாங்கெல்லாம் மட்டன் பிரியாணி கொடுக்குறோம். வான்கோழி பிரியாணி சொல்லு, அதை ஒட்டக பிரியாணி சொல்லு. சரி, அதை விட்டு என்னமோ கோழியை போய் மட்டன் பிரியாணி கொடுக்குறோம். கொடுக்காம நாடாளுமன்ற தேர்தலில் யாரு இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிற ஒரு தேர்தலில் புதிய சின்னத்தை வாங்கி ஒரு சீப்பு மாதிரி ஒரு மைக்கை கொடுத்து அந்த சின்னத்தில் 35 லட்சம் பேரை போட வச்சிருக்காம பாருங்க. அது புரட்சி.
அது மாற்று அரசியல் புரட்சி. அப்படிப்பட்ட மக்கள் இன்னும் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவாளிகள் இல்லை, முட்டாள்கள்லாம் நினைக்காதீங்க. அன்னைக்கு வந்து 18 வருஷம் காங்கிரஸுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய பணக்கார கட்சி, பண்ணையார் கட்சி, பெரும்பெரும் முதலாளிகள் மட்டுமே இருந்த கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக சொல்லப்பட்ட கட்சி. அந்த கட்சியை சாதாரண பின்னணியிலிருந்து வந்த அண்ணாதுரை, நாவலர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத்து போன்ற 50 தலைவர்கள்லாம் ஒருங்கிணைத்து 18 வருஷம் கஷ்டப்பட்டு வீதி வீதியாக பேசி, மேடை மேடையாக பேசி, வெறும் இதழ்கள் பத்திரிகை மூலமாகவே ஒரு கட்சியை நடத்தி 18 வருஷத்தில் இந்த கட்சி மொழியை அழிக்குது, இந்தியை திணிக்குது அப்படின்னு சொல்லி மொழியை மட்டும் முன்னிறுத்தி, தமிழை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு வெற்றி பெற முடிஞ்சுச்சு. அப்போ காங்கிரஸை திமுக வீழ்த்துவது சாத்தியம் என்றால், இங்க நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மொழியை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய நாம் தமிழ் கட்சி வெல்வது சாத்தியம். அப்படி நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு இலக்கு இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு. நாங்கள் ஒரு லட்சியத்தை முன்வைக்கிறோம், ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறோம். அப்படி விஜய்கிட்ட என்ன இருக்கு? அதான் சொல்றாரு, என்ன நீங்க இப்படி கேட்டீங்க, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் தரேங்கிறாரு, ஒரு வீடு ஒன்று தர்றேங்கிறாரு, கார் ஒன்று தர்றேங்கிறாரு. வீடு காருக்கு கார் வச்சுக்கிற அளவுக்கு வசதியை உண்டு பண்ணி கொடுத்து, கார் வச்சுக்கிற அளவுக்கு வசதி உண்டு பண்ணி கொடுக்குறேன். சுவிஸ் வங்கில இருந்து பணத்தை எடுத்து மீட்டுக்கு போட போறாரு பேங்க்ல. அதுதான் தெரியலங்க, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாருங்கிறது தான் உங்கள்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, பைக் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இலக்கு, அதுக்கான பொருளாதாரத்தை உருவாக்கணும். எப்படி அதுதான் கேட்குறேன். எங்களுக்கு தெரியும், இதை விஜயோட ரசிகர்கள் தான் கேட்கணும் எப்படின்னு. அதாவது எல்லாமே சினிமாத்தனமா இருக்கு. இந்த விஜய்கிட்ட மோதனா, விஜய்கிட்ட ஏண்டா, இந்த விஜய் ஏண்டா தொட்டம்னு நீங்க நினைச்சு கஷ்டப்படுவீங்க. சிஎம் சார் ஏன்ட்ட வேணா மோதுங்க, என் ரசிகர்களை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. சினிமால இருந்து இன்னும் வெளியே வரல. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன்னு பாட்டு பாடினார்ல, அந்த மனநிலையே ஒருத்தர் இருக்கிறான். சினிமா மனநிலையே இந்த ரசிகர்களை பார்க்குறான். அவனை வந்து இன்னும் குமுட்டையாக வச்சுருக்கணும், கோமாளியாக வச்சுருக்கணும். இவன் கோமாளியாக இருந்தால் மட்டும்தான் ஏமாளியாக மாதிரி ஓட்டு போடுவான். இவன் அறிவுப்பட்டுட்டா. எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் ரசிகர் வந்து அரசியல்படுத்தப்படணும், விஜய் அவர்களை அரசியல்படுத்தணும். அவன் அரசியல்படுத்த மாட்டார். அவன் அரசியல்படுத்தினா அவன் எந்த கட்சிக்காவது போயிடுவான். அவன் அரசியல்படுத்தாமல் அந்த கூமுட்டையாக இருந்தால் மட்டும்தான் விஜய்கிட்ட இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த கூட்டம் வந்து எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும் நாங்கள் விட மாட்டோம். இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை கொஞ்சம் இது நம்ம இந்த இதில் கொஞ்சம் விழிப்புணர்வு உண்டு பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ 18 வயது நிறைந்த ஆணும் பெண்கள் வந்து இப்போ வந்து அவங்கள வீடாக போய் 18 வயது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். அவங்க 2 பேரும் உறவு வச்சுக்கலாம். நீ வேற நீ உனக்கு இந்த அசிங்கத்தை தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாது. நான் அசிங்கம் சொல்றேன். நீங்க தான் 18 வயது நிறைந்த ஆணும் பெண்ணும் அதுதான் பதியணும், வாக்காளர் லிஸ்ட்ல பதியணும். இல்லை, 18 வயசு பூர்த்தி ஆச்சுன்னா வாக்காளர்ல பதியணும். இப்போ அது மாதிரி ரசிகர்கள் தான் அந்த தம்பிக்கு அதிகமாக இருக்காங்க. அவங்க இப்போ பதியணும். அதுக்கு வந்து முன்னையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வீடு வீடாக போய் அவங்க கேட்டு பதிஞ்சிட்டு வருவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், ஒரு ஃபார்மை கொடுக்குறோம், அது ஏற்கனவே இருக்கவங்களுக்கு தான் அது. இப்போ என்ன சொல்கிறோம், ஜனவரி 9 வந்து மறுபடியும் ஃபார்ம் நம்பர் 6 நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து சேர்த்துக்கோங்க, புதிய வாக்காளர்கள் சேர்த்துக்கோங்கிறான். அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் இதில் முன்வைப்பாக வேலை பார்ப்பீங்களா? நீங்கள் சேர்க்கறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இப்போ அந்த எங்களுடைய வாக்காளர்கள் வந்து விழிப்புணர்வு கொண்ட வாக்காளர்கள். ஏற்கனவே வந்து இந்த எஸ்ஐஆர் குறித்து நானும் காரணம் வெளியிட்டிருக்கிறேன். அது எஸ்ஐஆர் வேற இல்லை, எஸ்ஐஆர் திருத்தம் ஒன்று, புதிய வாக்காளர் இணைப்பிலையும் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தெளிவாக. அதைத்தான் கேட்குறேன். அது வந்து 18 வயது நிறைவடைந்த வாக்காளர் தான். நீங்கள் விஜய் ரசிகருக்கு பொருந்தாதவன் 18 வயது நிறைவடையாதவன் தானே. ஸ்கூல் படிக்கணும் தான் ஓட்டே கிடையாதுங்க. அவன் விஜய் ரசிகருக்கு எதுக்கு ஓட்டு இருக்கு? ஓட்டு இருக்கணும் தானே புதிய ஃபில்ம் பண்ணணும். அவன் பூரா 16 வயசு 15 வயசு 13 வயசு பூரா குட்டி குட்டி குஞ்சூஸ், அணில் குஞ்சூஸ். அதெல்லாம் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. நீங்கள் வர கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த கூட்டத்தில் 70 நேரத்தில் ஒருங்கிணைப்பாளர் அணில் குஞ்சுன்னு சொன்னாரோ, இன்னைக்கு தமிழகத்தில் தலைவர்களும் அணில் குஞ்சுன்னு சொல்லல. 2016 சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆட்சிக்கு நானும் அணிலாக இருந்து பாடுபட்டேன் அப்படின்னு கட்டத்தில் கையை விட்டு பேசுனது யாருன்னா அவர் உங்க தம்பி விஜய் தம்பி. அதனால தான் நம்ம அணில் குஞ்சுன்னு சொல்கிறோம் அவரை. நீங்கள் சொன்னீங்க, அப்போ யாரும் சொல்லலை. இப்போ நீங்கள் சொன்னார் உங்கள் ஒருங்கிணைப்பாளர், எல்லாரும் பிடிச்சிட்டான் அணில் குஞ்சுன்னு பல கருப்பியாக பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு வாங்குறாரு. அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம் பல விஷயங்களை. ஆனால் இப்போ எப்படியாவது நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் வந்து, ஏன்னா இப்போ சின்னமும் வந்துருச்சு, பழைய சின்னம் கிடச்சிருச்சு. நீங்கள் ரொம்ப கவலைப்படாதுக்கோ, ரொம்ப மனசோர்வு அடைஞ்சி நீங்கள் வேறு எதுவும் முடிவுக்கு போயிடாதீங்க தயவுசெய்து. நாம் தமிழ் கட்சி அதிகாரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் உங்கள் கண்ணு முன்னாடி, உங்களை மாதிரி ஆள்கள் முன்னாடி ஒரு தமிழன் அரியணை ஏறி தமிழ ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் வாரிசுகளுக்கு நாங்கள் காட்டுவோம். ஏங்கோல் இல்லை, உங்கோல். ஓஹோ, காட்டுங்க.
அதைத்தான் காட்டுவீங்களா வேற எதுவும் காட்டுவீங்களா? காட்டுவோம். தமிழை யாருங்கிறத காட்டக்கூடிய காலம் வரும். அதில் ஏங்க, கவலைப்படாதீங்க. நீங்க விபரீதமான முடிவு நாங்க எடுத்துறாதீங்க. எல்லாம் தமிழர்கள் இல்லாத மாதிரியும் நீங்க தான் தமிழர்கள் மதியமே பேசுறீங்களே ஏங்க? தமிழ் ஆட்சி எப்படின்னு பார்க்கணும்ல. காமராஜருக்கு பிறகு ஒரு மாநில தமிழ் ஆட்சி தான் எப்படி செய்வான், ஓ, நிர்வாகம் எப்படி இருக்கும், சட்டம் ஒழுங்கு எப்படி அவரு இருக்கும். நாடாரு இவரு நாடாருங்கிறதுனால அப்படி நாடார் தான். காமராஜர் மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பெண்ணை நாடாத, பொருளை நாடாத நாடார். அதனால் காமராஜர் நாடார். கருணாநிதி மாதிரி எல்லாத்தையும் நாடக்கூடிய நாடார் இல்ல. அவரு படிக்க வச்சாரு, இவர் குடிக்க வச்சாரு. இப்படி எல்லாம் போய் பேசாதீங்க. நாங்க தான் ஒரு 2 வருஷத்துல இழுத்து மூடிட்டோமே. அப்புறம் திறந்த திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும். ஆமா ஆமா தெளிவா நீங்க சரி விடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான் சேர்த்தி. இவ்வளோ நேரம் பலவிதமான கேள்விகளுக்கு பதில்களுக்கு கேள்வியும் கேட்டு என்னை ஓரளவுக்கு ஒரு வழியாக ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம்.